கடலூர் மாவட்டம் வடலூர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட கண்ணுத்தோப்பு பாலம் அருகே இன்றைக்கு காலை ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண்மணியுடைய சடலம் கிடைக்கப்பட்டது. அது சம்பந்தமாக அது கழுத்தில் காயம், வெட்டு காயத்துடன் இருந்தது. உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து சடலத்தை நம்ம சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. மேலும் அந்த விசாரணையில அந்த கொலை செய்யப்பட்டவர் யார் என்று மதியம் வரை தெரியாமல் இருந்தது. மதியம் அவங்களுடைய மாமியாரும் அந்த இறந்து போனவுடைய பெண்ணும் கொடுத்த தகவலின் பேரில் இறந்தவர் மஞ்சுளா என்பதும் 38 வயது. அவர் ஓபிஆர் நகர் வடலூரை சார்ந்தவர். ஸோ உடனடியாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு கூடுதல் கண்காணிப்பாளர் கோட்டீஸ்வரன் தலைமையில் துணை கண்காணிப்பாளர்கள் விருதாச்சலம் மற்றும் கடலூர், நெய்வேலி ஆகியோருடைய தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக மற்றும் அந்தந்த இடங்களில் போய் விசாரணை செய்ததில் குற்றவாளி சம்பத்குமார் அவர் சேப்பலாநத்தத்தை சார்ந்தவர், ஒரு மீன் வியாபாரி. அவரை நம்ம கைது செய்திருக்கிறோம். விசாரணையில் அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவருக்கும் இந்த இறந்து போன மஞ்சுளாவுக்கும் கடந்த ஒரு 3 வருடமாக தொடர்பு இருந்துள்ளது. சம்பவம் நேற்றைக்கு அதிகாலை, இந்த அம்மா மஞ்சுளா சென்னைக்கு சென்று விட்டு நேற்றைக்கு முந்தா நாள் நைட்டு 9:30 மணிக்கு பஸ் ஏறுறாங்க. நேற்றைக்கு அதிகாலை கோழியனூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கே போய் இந்த சம்பத்குமார் பிக்கப் பண்ணியிருக்காரு. சம்பத்குமார் பிக்கப் பண்ணிட்டு இங்க சம்பவ இடத்திற்கு அவர்களுக்குள் தனிப்பட்ட முறையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த வாக்குவாதத்தின் முடிவில் அவர் தன் கையில வைத்திருக்கிற சின்ன கத்தியை வச்சு கழுத்தை அறுத்திருக்கிறார். கழுத்தை அறுத்துட்டு அப்படியே அங்கிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்துல போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறார். ஸோ இன்றைக்கு தான் நம்ம அது வெளியே தெரிந்தது. ஸோ இந்த சம்பத்குமார் என்பவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்து அந்த குற்றத்துக்கு உபயோகப்படுத்திய பைக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல அந்த அம்மாவுடைய இறந்து போன மஞ்சுளாவுடைய செல்போன் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல அந்த அம்மாவுடைய பேக் அதையும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தாரு, அதையும் நம்ம பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலையானது மர்டர் ஃபார் கெயினுக்கு கிடையாது. அந்தந்த தாலி, கையில இருக்கக்கூடிய மோகனம், வளையல், கொலுசு எல்லாமே அப்படியே இருந்தது. கொலையாளிக்கும் இந்த சம்பத்குமாருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்துள்ளது. அதுபோல இந்த கொலைக்கான வேறு காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா, ஒரு தனிநபர் தான் பண்ணியிருக்காரா அப்படின்றத மேற்கொண்டு அந்த கொலையாளியிடம் நம்ம விசாரணை செய்து கொண்டு வருவோம். சரி, காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எங்க விசாரணையில அந்த மஞ்சுளா இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துவதாகவும் இவர் மறுப்பதாகவும் சொல்கிறார். அதுதான் எங்ககிட்ட சொல்றாரு அவரு. அதுதான் அவர் வாக்குமூலத்திலையும் கொடுத்திருக்காரு. உண்மை.